அடச்சை, இவங்களோட இதே ரோதனையா போச்சு. யாரு வந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முத்திரையை குத்தி விட்டுறது. ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் பஸ்ல ஏறினேன். பஸ்ல ஏறி உட்காந்தேன். பார்த்தா ஒருத்தன் கண்ட்ரேட்டு கூட கடுமையான சண்டை. பயங்கரமா வாக்குவாதத்தை ஈடுபடுறான். டேய், நீ எப்பறம் அப்படி பண்ண போச்சு, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்தி இருக்கான். டேய், என்னடா பஞ்சாயத்து சொல்றா, என்ன பஞ்சாயத்து, எதுக்கு நீ கண்ட்ரேட் கூட சண்டை போடுற, அந்த ஆள் கூட தான் அமைதியா இருக்கிறாரு, சொல்லுடா, சொன்னா நானும் கேட்பேன் அப்படின்னா, இல்லங்க உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க, நான் விட மாட்டேங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கண்ட்ரேட்டுக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேரும் சண்டையை போட்டு பஸ்ஸை நிப்பாட்டி விட்டாங்க. ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க, சரி நமக்கு வேற அவசரமா போச்சு, வேற பஸ்ல ஏறுவோம் அப்படின்னு சொல்லி வேற பஸ்ல ஏறினேன். வேற பஸ்ல ஏறினா அங்கேயும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க கண்ட்ரேட்டு கூட. டேய், இங்க வாங்கடா, என்னங்கடா எல்லாரும் கண்ட்ரேட்டரை பார்த்து கடுமையா கோவப்படுகிறீங்களா, என்னடா மேட்ரு சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லங்க நான் விட மாட்டேங்க, இவன் எப்படிங்க இப்படி பண்ண போச்சுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். டேய், சொல்லி தொலைங்கடா, சொன்னீங்கன்னா நான் கூட கேட்பேல அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொல்றாங்க, இல்லங்க இந்த கண்ட்ரேட்டர் ஒரு சங்கி அப்படின்றாங்க. அது கண்ட்ரேட்டர் சங்கியா, என்னடா புது கதையா சொல்றேன், என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லங்க இவன் கண்ட்ரேட்டர் ஒரு சங்கிங்க, தெரியுமா, இன்னைக்கு சாயங்காலம் தான் விஜய் கட்சிக்கு என்ன பண்ணிருக்காங்க, விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. சோ இவன் எப்படி விசில் ஊத போச்சு, அப்ப ஒரு சங்கி தானே அப்படின்ற மாதிரி அங்கேயும் பெயிண்டப்பா தூக்கிட்டு திரிகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். கேட்கறது காமெடியா இருக்கா? இதுவும் கூட நடக்கலாம், இதுவும் கூட இனி வரும் காலங்கள் நடக்கலாம். யார் யாரெல்லாம் கையில விசில் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சங்கி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முத்திரை குத்துவதற்காக கையில பெயிண்டப்பாவோட திரிகிறாங்களாமா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களே ரணகலமா போய்க்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு இன்றைய தினத்துல விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பக்கம் கொண்டாடினாலும் கூட இதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மூலமாக உருவாக்கப்படலாம், இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக உருவாக்கப்படலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கின்றது. சோ அந்த விடயங்கள் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஒரு கேள்வியை நம்ம ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வச்சிருவோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கின்ற நபர்கள் நீங்க ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா, திமுக ஒருவேளை சின்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு என்ன சின்னத்தை ஒதுக்குவீங்க? அதாவது திமுகவுக்கு என்ன சின்னத்தை ஒதுக்குவீங்க நீங்க தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருந்தா? இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுருங்க, சரியா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சோ இந்த விசில் சின்னம் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா? அதே மாதிரி இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விசில் சின்னத்தின் மூலமாக சந்திக்க போகின்ற ஸ்ட்ரகிள் என்ன, பிஜேபியுடைய சதி வேலைகள் என்னவாக இருக்கக்கூடும், அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதி வேலைகள் இதுல என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்றத பார்த்துருவோம், சரிங்களா? முதல்ல விசில் சின்னம் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. விசில் சின்னம் அறிவித்த உடனே என்ன பண்ணாங்க, சமூக வலைத்தளங்கள்ல டோனி விசில் அடிக்கிற அந்த காட்சிகள், அதே மாதிரி சினிமாக்கள்ல விசில் சார்ந்த காட்சிகள் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் என்னென்ன கேட்டாங்கன்னா, விசில் சின்னம், ஆட்டோ சின்னம், இதுதான் அவங்க கேட்டாங்க. ஆட்டோ சின்னம் கொடுத்ததை விட விசில் சின்னம் கொடுத்தது ஒரு ஆப்டான ஒரு விடயமாக இருக்க முடியும். ஏன்னா இந்த சின்னத்தை பரப்புவது மிக எளிமையான ஒன்று. ரெண்டாவது, இந்த சின்னத்தை நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போலாம், எங்கன்னா எடுத்துட்டு போலாம். குழந்தைகள்கிட்ட நீங்க விசில் கொடுக்கலாம், மாநாடுகளுக்கு வர்றவங்கிட்ட நீங்க விசில் கொடுக்கலாம், விசில் வழங்கலாம், வழங்கி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்டோவெல்லாம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா ஆட்டோ வெறும் போர்டுல மட்டும் தான் காட்ட முடியும், ஆனா நீங்க விசில கையிலேயே காட்டலாம். சோ அந்த அளவுக்கு இந்த சின்னத்தை பரப்புவது மிக ஒரு எளிமையான ஒரு விடயம். ரெண்டாவது, நீங்க சூழல் விளம்பரம் பண்றீங்க தெரியுமா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிப்பீர் விசில் சின்னம், அந்த சூழல் விளம்பரம் பண்றீங்க தெரியுமா, அதுல நீங்க விசில மிக எளிமையா நீங்க வரையலாம். சோ விசில கடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு பாசிபிளான விஷயம். ரெண்டாவது விஜய் கட்சியில இருக்கவங்க எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, அவங்க எல்லாமே விசில வச்சு அதிகமா ரீல்ஸ் போடலாம், ரீல்ஸ் போட்டு வைரல் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சின்னத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதுல விஜய்க்கு எந்த விதமான தேக்கம் இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ விசில் சின்னம் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் விஜய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு, சரிங்களா? சோ ரெண்டாவது, இதுல மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ஸ்ட்ரகிள் தான் நம்ம என்னன்னு பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. குறிப்பா இந்த ஸ்ட்ரகிளை யார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, திமுக கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி பாஜக கிரியேட் பண்ணலாம்.
சரி, ஃபர்ஸ்ட் திமுக எப்படி கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்குள்ள வந்து விசிகா இருக்குது, கரெக்டா? ஓகே. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. ஆனா இதுல சுவர் விளம்பரம் எந்த கட்சி மிக அதிகமா பண்ணுவாங்க பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சுவர் விளம்பரம் மிக அதிகமாக பண்ணுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தாலும் கூட விசிகாவினருக்கு சுவர் விளம்பரம் பண்ணுவதில் மிகப்பெரிய சிக்கல் இந்த 5 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவர் விளம்பரத்தை சுவர்ல போய் விசிகாவுடைய கலரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த காவல்துறை வந்துருவாங்க. காவல்துறை வந்து நீங்க எதுக்கு வரைகிறீங்க, என்ன வரைகிறீங்க, ஏது வரைகிறீங்க, யார்கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்க, இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளை வந்து அடுக்குவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சுவர் விளம்பரம் பண்ணிருப்பாங்க, யாரும் கேட்க மாட்டார்கள். அதே மாதிரி வந்து இங்க பாஜகவை சார்ந்தவர்கள் சுவர் விளம்பரம் பண்ணிருப்பாங்க, யாரும் கேட்க மாட்டார்கள். மதுரை மாவட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி பயங்கரமா விளம்பரம் பண்ணியிருந்தாங்க, சுவர் விளம்பரம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கோவில்ல வந்து விளக்கேத்திரு சம்பந்தமாக, கார்த்திகை தீபம் சம்பந்தமாக வந்து அணிதிரள் வீர் அப்படின்ற மாதிரிலாம் சுவர் விளம்பரம் பண்ணாங்க. ஆனா யாரும் போய் அழிக்கல, திமுக அரசாங்கம் அழிக்கல. ஆனா விசிகா எழுதினா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. சோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சின்னத்தை பரப்புவதற்காக சுவர் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனையை சந்திப்பார்கள். காவல்துறை அதிகாரிகள் அடக்குமுறைகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்காது. அந்த சவத்துல எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்களோ விளம்பரம் பண்ணிருப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் விளம்பரம் பண்ண போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறை வந்து அடக்குமுறையை மேற்கொள்வார்கள். சோ இது திமுக மூலமாக இந்த அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படலாம். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து வழக்கு தொடுப்பதற்கான பாசிபிள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த விசில் சின்னம் வந்து நாங்க இந்த விசில் சின்னத்தை ஏற்கனவே நாங்க வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு இண்டிவிஜுவல் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கு வந்து தொடுப்பதற்கான பாசிபிள் இருக்கு. திமுகவே என்ன பண்ணுவாங்க, இல்லங்க நாங்க வந்து இந்த திமுகவே ஒரு ஆள் வச்சு, எப்படி வந்து நீங்க இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாங்க. ஆனா முகம் தெரியாத ஒரு நபர் தேன்மொழி அப்படின்ற ஒருத்தர் மூலமா வந்து வழக்கு போட வச்சு பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது, அதனால போராட்டத்தை கலைக்கணும் அப்படின்ற நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அங்க டைரக்ஷன் வாங்கி எப்படி போராட்டத்தை கலைச்சாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் ஒரு ஆள் மூலமாக வழக்கு தொடுத்து இந்த சின்னத்தை நான் ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன், இந்த தேதியிலே கேட்டிருந்தேன், ஆனா விஜய்க்கு வந்து வழங்கிட்டாங்க, சோ இந்த சின்னத்தை வழங்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பதற்கான பாசிபிள் இருக்குது. ஆனா வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த சின்னம் வந்து பறிபோவதற்கு பாசிபிள் இருக்கா இல்லையா என்பது தெரியாது. பட் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல பெரும் விவாதங்கள் வந்து எழும்பும். அதன் மூலமாக சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உருவாக்குவது, மக்கள் மத்தியில டிஸ்டர்பன்ஸ் உருவாக்குவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மூலமாக மிகப்பெரிய தேக்கங்களை வந்து உருவாக்குவாங்க, தேக்க நிலையை அடைய வைப்பாங்க. சுவர் விளம்பரம் பண்ணுவோமா வேணாமா, விசில் சின்னத்தை வரையுமா வேணாமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போய் அவங்க நிப்பாட்டிடுவாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை. சோ வழக்கு போடுவதன் மூலமாக தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்காது என்பதையும் தாண்டி ஒரு தேக்கமடைய வைப்பது, அவங்களுடைய களப்பணிகளை தேக்கமடைய வைப்பதற்கு ஒரு பாசிபிள் வந்து நிச்சயமாக இதில் இருக்கின்றது. சோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து திமுக மறைமுகமாக பண்ணுவதற்கான பாசிபிள் வந்து இருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே வந்து சில வீடியோ பைட்ஸ் பிரச்சாரங்கள் பண்ணுவதற்கான பாசிபிள் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விசில வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை போட்டுட்டு நிறைய பேர் இப்படி அடிக்கிற மாதிரியும், அந்த அடிக்கிறது மூலமா பப்ளிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களை போய் அடிக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசில் என்பது வந்து ஒரு மக்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றது, அது வந்து ஒரு தவறான வழிகாட்டுதலா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுவதற்கான பாசிபிள் இருக்குது. சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கூட பல வீடியோக்கள் வந்து வெளியிட்டு கூட அவங்க இதை வச்சு கூட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான கூட பாசிபிள் கூட இருக்குது. சோ இந்த மாதிரி தேக்க நிலைகளை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து அடைய வைப்பது திமுகவுடைய நோக்கமாக இருக்கலாம். சோ இந்தந்த வகையில அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கலாம், அந்த மாதிரி பார்க்க முடிகின்றது. சரி, இது திமுக. ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த வகையில வந்து இந்த விசில் சின்னத்துக்கு வந்து ஒரு தடையாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பொழுதுமே ஒரு எதேச்சி அதிகார போக்கோட தான் இருப்பாங்க. எதேச்சி அதிகார போக்கு, நம்ம நினைச்சா எதுனா செய்யலாங்க அப்படின்ற மாதிரி எதேச்சி அதிகார போக்கோட தான் இருப்பாங்க. இப்ப கொரோனா ஊரடங்கு காலகட்டத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவை வந்து விவாதங்களுக்கு விடாமையே அவங்க என்ன பண்ணாங்க, சட்ட வடிவம் வந்து மாத்துனாங்க. இப்ப ஒரு சட்டங்கள் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்துல விவாதத்திற்கு அந்த சட்ட மசோதாவை விடுவாங்க. அந்த சட்ட மசோதா மீதான விவாதங்கள் நாடாளுமன்றத்துல வந்து எழும்பும். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சட்ட மசோதா சம்பந்தமாக விவாதங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு பின்பாக கருத்து கேட்பு கூட நடத்துவாங்க. அதற்கு பின்பாகத்தான் சட்ட வடிவம் மாத்துவாங்க. ஆனா
பாஜக எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எதேச்சை அதிகார போக்குவரத்து தான் செயல்படுவாங்க. சோ விஜய்க்கு இப்ப சின்னம் கொடுத்துட்டாங்க. சோ இந்த சின்னம் தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா மாறுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இல்லங்க உங்கள் விசில் சின்னம் கொடுக்க முடியாது, அது வந்து அவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாங்க அந்த ஒரு நோட்டிபிகேஷனை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதேச்சதிகார போக்கோட ஏதாச்சும் ஒரு காரணங்கள் சொல்லி இந்த விசில் சின்னம் தடை செய்வதற்கான பாசிபிள் இருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்துல இவங்க வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க, சின்னத்தை பல இடங்கள்ல கொண்டு போயிருப்பாங்க, நிறைய ஒரு பேசு பொருளா மாத்தி இருப்பாங்க. அப்ப மாத்தி இருந்த போதிலும் கூட தேர்தல் நெருங்குற நேரத்துல இல்லங்க உங்களுக்கு இந்த சின்னம் தர முடியாது, இது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நாங்க அந்த நோட்டிபிகேஷன் பார்க்காம விட்டோம், அந்த அப்ளிகேஷனை பார்க்காம விட்டோம் அப்படின்ற மாதிரி எதேச்சதிகார போக்கோட விசில் சின்னம் மாற்றப்பட்டு அதன் மூலமாக வேற சின்னம் வழங்கப்படுவதற்கு பாசிபிள் இருக்குது. பாஜக வந்து இது செய்வதற்கான பாசிபிள் இருக்கு. ஏன்னா ஒரு எதேச்சதிகார கட்சி, எதேச்சதிகார போக்கோட தான் எல்லாமே செயல்படுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் பாஜக மூலமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சோ திமுக இந்தந்த வகையில பிரச்சனை தருவதற்கு பாசிபிள் இருக்கு, பிஜேபி இந்தந்த வகையில பிரச்சனை தருவதற்கு பாசிபிள் இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இது எல்லாமே கருத்தில் கொண்டுதான் உங்களுடைய சின்னத்தை நீங்க பரப்ப வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இதெல்லாம் நீங்க வந்து எதிர்வரும் காலங்கள்ல ஃபேஸ் பண்ண போகின்ற ஒரு முக்கியமான விடயங்கள். சோ அதை வந்து உங்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பதிவு பண்ணிடுவோம். அதாவது 1000 தோட்டாக்கள் வெடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாவோ சொல்லியிருப்பாரு. அதற்கான அர்த்தங்கள் என்னவென்றால் 1000 கருத்து உருவாக்கங்கள் உருவாகட்டும், 1000 கட்சிகள் உருவாகட்டும், அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசட்டும், அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாச்சும் நிகழட்டும் அப்படின்றதான் மாவோ சொல்லியிருப்பாரு. அதனுடைய அர்த்தமே அதுதான். 1000 தோட்டாக்கள் வெடிக்கட்டும் அப்படின்னா 1000 கருத்துக்கள் உருவாகட்டும் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தன்னுடைய கொள்கை கோட்பாடுல அறிவிச்சிருக்காரு. அதை மக்கள் மத்தியில அவர் கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய தேக்கங்கள் இருந்தாலும் கூட விஜய் கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட நம்ம அம்பேத்கர் சிந்தனையும் பெரியாரிய சிந்தனையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு வந்து இருக்குது. சோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதை நம்ம மையமா வைத்து விஜய் அவர்கள் இந்த விசில் மூலமாக மதத்திற்கு எதிராக விசிலை பறக்க செய்யட்டும், அந்த ஒளியை பெருக்கட்டும். அதே மாதிரி சாதியவாதத்துக்கு எதிராக அந்த விசில் ஒளியை பரப்பட்டும் 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 என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.